அடுத்தது அதே சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம் வரைக்கும் போட்டிருந்தோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஃபோர்த்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இஃப் a ஈக்குவல் டு 5,6, b ஈக்குவல் டு 4, 5, 6, c ஈக்குவல் டு 5, 6, 7னா ஸோ தட்னா நம்ம ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா. அப்போ a கிராஸ் a ஈக்குவல் டு b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ தட்னா நம்ம தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு a கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். a என்ன கொடுத்துருந்தாங்க 5,6. அப்போ a கிராஸ் a என்ன வரும், இப்போ 5,6 திரும்பவும் 5,6 தான் போடுவோம். ஸோ எப்படி வரும் சொல்லுங்கள். இப்போ இது இது ஏன்னு வச்சுக்குவோம். இப்போ a கிராஸ் ஏவா, இப்போ 5,5 5,6. அடுத்து என்ன வரும் பாருங்கள் 6,5 6,6. அவ்வளோதாங்க. இதுதான் a கிராஸ் a. அடுத்தது b கிராஸ் b. அதே மாதிரி b என்னது 4, 5, 6. திரும்பவும் b என்ன பண்ணுவோம் 4, 5, 6 தான். இப்போ எழுதுங்க பார்ப்போம். 4,4 4,5 4,6. அடுத்து 5,4 5,5 5,6. அடுத்து இப்போ 4 முடிச்சிட்டோம் 5 முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து 6க்கு போகலாம். 6,4 6,5 6,6. ஸோ b கிராஸ் b முடிஞ்சு போச்சு. அடுத்தது c கிராஸ் c பாருங்கள். இப்போ 5, 6, 7. அப்போ திரும்பவும் சிக்கு என்ன போடுவோம் 5, 6, 7. அப்போ எப்படி வரும் பாருங்கள். இந்த c நோட் பண்ணி வச்சுக்கலாமா. இன்னும் சைடில் 2 டைம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன வருதுன்னு பாருங்கள். இது வரல இது வரல இது வரல இது வருது. இப்போ 5,5 இங்கேயும் வருது. ஸோ 5,5 5,6 இங்கேயும் வருது இங்கேயும் வருது. ஸோ 5,6. 6,4 வரல. 6,5 இங்கேயும் வருது இங்கேயும் வருது. 6,6 ரெண்டு இடத்துலேயே வருது. ஸோ ரெண்டு காமனாக உள்ளதை நோட் பண்ணோம்னா இது அப்போ இந்த 4 பேர் வருது சரிங்களா. அப்போ இது 4 எழுதிட்டோம். இப்போ a கிராஸ் ஏவை பாருங்கள். இதுலேயே இதே தான் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ 1 ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் a கிராஸ் a ஈக்குவல் டு b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம். a கொடுத்துருக்கான், b கொடுத்துருக்கான், c கொடுத்துருக்கான், d கொடுத்துருக்கான். செக் இஃப் a இன்டர்செக்ஷன் c இன்ட்டு b இன்டர்செக்ஷன் d ஈக்குவல் டு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d இஸ் ட்ரூவான்னு கேட்குறாங்க. ட்ரூவான்னு நம்மளால் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் போடுவோம் ரைட் ஹேண்ட் சைடும் போடுவோம். ஆன்சரை பார்ப்போம். ரெண்டும் ஒரே மாதிரி வந்ததுன்னா ட்ரூன்னு போடுவோம். இல்லைன்னா அவ்வளோ நான் ட்ரூன்னு போட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு a இன்டர்செக்ஷன் c போடுவோம். a இன்டர்செக்ஷன் cனா நம்ம 9th படிச்சிருப்போம் இல்லைங்களா. a இன்டர்செக்ஷனாகவே என்ன போடுவோம் காமன். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே வந்து நான் தமிழ் மீடியத்துக்கும் புரியும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் புரியுற மாதிரி தான் நான் எடுக்கிறேன். இப்போ இன்டர்செக்ஷனாக என்ன போடணும் காமன் பொதுவாக வர்றது. இப்போ ஏக்கும் சிக்கு காமனாக என்ன வருது பாருங்கள் 3 வருது. அப்போ இதை எழுதிக்கலாம். அடுத்தது b இன்டர்செக்ஷன் d வேணும் இல்லையா. இப்போ பிக்கும் டிக்கு காமன் என்ன வருது 3யும் 5ம். அது எழுதிக்கிங்க. இப்போ a இன்டர்செக்ஷன் சிக்கும் b இன்டர்செக்ஷன் d கண்டுபிடிச்சதுக்கும் இந்த கிராஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது 3,3யும் 3,5ம் வரும். ஸோ இதை 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை முடிச்சிட்டோம். இந்த சைடை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ஸோ நீ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன பார்க்கணும் a கிராஸ் b. அப்போ ஏயும் பியும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். அப்போ 1,2 1,3 1,5 எழுதிக்கோ பாருங்கள். அடுத்து 2,2 2,3 2,5. அடுத்து 3,2 3,3 3,5. அதே மாதிரி c கிராஸ் d போடுங்க. சிக்கும் டிக்கும் போடுங்க. அப்போ 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிச்சி சொல்லிக்கலாம் இன்டர்செக்ஷன். இப்போ காமனாக என்ன வருதுன்னு பாருங்கள். இது ரெண்டு காமனாக
என்ன வருது பாருங்கள், ஒன்றில் எதுவுமே இல்லை, 2ல் எதுவுமே இல்லை, 3 2 இருக்குது, 3 3 3 3 2 காமன் இருக்குது, அப்புறம் 3,5 இருக்குது. கரெக்டுங்களா? அவ்வளோதான். 3,3யும் 3,5 தான் காமன். ஸோ RHSIயில் வந்து 3,3யும் 3,5ம் காமன். அதை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1லையும் 3,3 3,5 தான் வந்துச்சு, 2லையும் 3,3 3,5 தான் வருது. ஸோ 1 is equal to 2, therefore it is true. அவ்வளோதாங்க. ஸோ 5th sum ஓவர். ஸோ எஸ், இட் இஸ் ட்ரூ. அவ்வளோதான். அடுத்து 6th sum. let A equal to கொடுத்துட்டான் x belongs to W, x less than 2. B equal to கொடுத்துட்டான் x belongs to N, x lies between 1 and 4. C equal to 3,5 கொடுத்துட்டான். வெரிஃபைன்னு போட்டு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கான். நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதில் வர்றதா கரெக்டான இது கண்டிஷனுக்குள்ளே வர நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக எழுதிடணும். இங்கே ஏன் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இதை கஷ்டப்பட்டு படித்தாலும் நோ யூஸ், அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் தெளிவாக உஷாராக 1-2 வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இதுக்கு போகணும். இப்போ டபிள்யூங்கிறது என்ன நம்பரு? டபிள்யூனா ஹோல் நம்பர். நம்மளுக்கு இந்த ஹோல் நம்பருக்கும் நேச்சுரல் நம்பருக்கும் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹோலுங்கிற ஸ்பெல்லிங் எழுதி பாருங்கள். இதில் ஓ வருதா, அப்போ ஹோல் நம்பர் முட்டா வரும்னு அர்த்தம். இப்படி வராதா ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பராக இருந்தால் முட்டா வராது. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஞாபகம் வச்சுங்க, இனிமேல் குழப்பாது. சரியா? இப்போது எக்ஸு லெஸ் தேன் 2, அப்போ 2 விட கம்மியாக வர்றது மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். இப்போ 2 விட கம்மியாக வர்றது என்னது? 0வும் 1. அப்போ A ஈக்குவல் டு 0,1. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பியை பாருங்கள். நேச்சுரல் நம்பர்லாம் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கானா, இங்கே கோடு வரல, கீழே இந்த கோடு வந்தால் தான் இதை சேர்த்துக்கணும். கோடு வரலைன்னா அதை சேர்த்துக்கூடாது. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். அப்போ 2 3, இங்கே கோடு வந்தனால 4 சேர்த்துக்கலாம். அப்போ 2 3 4. இது புரியுதா பாருங்கள்? 1க்கும் 4க்கும் நடுவில் உள்ளது. ஆனால் 1 வந்து சேர்த்துக்கூடாது, 4 வந்து சேர்த்துக்கலாம். அப்போ 1 சேர்த்துக்காதீங்க, ரிஜெக்டட். அப்போ அடுத்து என்ன வரும்? 2 3 4 சேர்த்துக்கலாம், என்ன கோடு கொடுத்துட்டான். இப்போ 2 3 4. சி வந்து 3,5. இதை நல்லா செக் பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கு போகணும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் A cross B union C equal to A cross B union A cross C. அப்போது ஃபஸ்ட்டு B union C கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி இதில் A cross B A cross C கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் யூனியன் பண்ணி கரெக்டாக வதான்னு செக் பண்ணணும். ஸோ 6th ABC எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் வர 3 சம்மையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா பயிற்சி புத்தகங்களில் வர சம்மும், அதாவது எல்லா எக்ஸசைஸ் சம்மும் எல்லா எக்ஸாம்பிள் சம்மும் ஒன்று விடாமல் எல்லா சாப்டருக்கும் கவர் பண்ணுவோம். அது போக புக்கில் வர்ற லைன் பை லைனாக இந்த லைன் இம்பார்ட்டன்ட் எப்படிலாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது புக் பேக் இல்லாத கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் 1 by 1 நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சேனலை 9th to 10th ஸ்டார்ட், அதாவது 9th இப்போ கரண்ட்டாக 9th இருக்கிறீங்க, 10th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.